ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட் வச்சு பீட்ரூட் ஸ்மூதி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கு வந்து சின்ன சின்னதாக ஒரு பீட்ரூட்டை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மூடி தேங்காய் எடுத்து அதையும் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், பீட்ரூட்டையும் தேங்காயும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா அதில் பனானா சேர்த்து அரைச்சிக்கலாம். பீட்ரூட் ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா பீட்ரூட் ஜூஸில் வந்து பச்சை வாசனை அடிக்கும். அதனால் நிறைய பேர் வந்து பீட்ரூட் ஜூஸை வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. ஆனால் பீட்ரூட் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், பீட்ரூட்டையும் தேங்காவையும் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பீட்ரூட் வாசனை வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இருக்காது. இதை என்ன பண்ணுங்கள், ஒரு வடித்தட்டில் வச்சு வடிகட்டி நல்லா ஜூஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 2 பனானாஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்மூதினாலே பனானா ஆட் பண்ணால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 2 பனானாஸ் எடுத்து தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஜூஸு, அதையும் வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஜூஸையும் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பரான ஸ்மூதி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பச்சை வாசனை வந்து அடிக்கவே அடிக்காது, பீட்ரூட் வாசனையும் இருக்காது. இது வந்து சூப்பரான ஹெல்த்தியான ஸ்மூதியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க பீட்ரூட் வந்து ஸ்கிப் பண்ணாமல் குடிச்சிருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் எக் டிக்கா தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட் நான் வந்து 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி எடுத்து இந்த மாதிரி நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. அது வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் அதை நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணணுன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் 2 ஸ்பூன் நெய் விட்டு ஒரு 7-8 பல்லு பூண்டு, அப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அந்த நெய்லேயே சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக ஃப்ளேவராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் 2 பீட்ரூட்டை வந்து துருவி வச்சுருக்கேன். அதையும் வந்து அந்த மிக்சரில் வந்து நீங்கள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வந்து இதை வதக்கணும். பிகாஸ் அதில் இருக்க தண்ணி ஈரம் எல்லாமே போகணும், நல்லா ட்ரை ஆகணும். அதனால் நல்லா வந்து இதை நீங்கள் வறுத்து விடணும். நல்லா வந்து பீட்ரூட் வந்து வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து தேவையான அளவு ஜீரகத்தூள் இருக்கு இல்லையா, அது ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரமாக சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். பிகாஸ் வந்து பீட்ரூட் ரொம்பவே இனிப்பாக இருக்கும் இல்லையா, அதனால். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா பவுட்ரு மாதிரி, அதை எடுத்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா முந்திரியும் பீட்ரூட்டையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இது இந்த பதத்துக்கு இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதை டிப் பண்ணுறதுக்காக நான் ஒரு முட்டையை வந்து கலக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து லேஸ் இருக்குது இல்லையா, அதை இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. லேஸ் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸ் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பீட்ரூட் இருக்கு இல்லையா, இதை வடை மாதிரி நம்ம ஷேப்பில் வந்து சின்ன சின்னதாக வந்து தட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டி வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தோசைக்கல் வச்சு அதில் நல்லா எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறமா இந்த பீட்ரூட் இருக்குது இல்லையா வடை, அதை எடுத்து நல்லா முட்டையில் டிப் பண்ணி லேஸில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டிங்கன்னா அது வந்து நல்லா ஃப்ரை ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே கிறிஸ்பியாகவும் நமக்கு இருக்கும். பீட்ரூட் வந்து சாப்பிட்ற மாதிரியே இருக்காது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் லேஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கலைன்னா மேரி பிஸ்கெட் இருக்குது இல்லையா, அதை வந்து பொடி பண்ணி இந்த மாதிரி வந்து முட்டையில் டிப் பண்ணி லேஸை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டால் மேரி பிஸ்கெட்டை வந்து நீங்கள் அதோட மிக்ஸ் பண்ணி போட்டாலும் அதுவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. ஸோ சில்ட்ரன்ஸ்க்கெலாம் இது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க சில்ட்ரன்ஸ்க்கெலாம் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபின்ஸ் கூட சொல்லலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பீட்ரூட் வடை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் கடலைப்பருப்பை வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேங்க. ஸோ அதில் கொஞ்சமாக அந்த கடலைப்பருப்பை நான் எடுத்து வச்சுக்கிட்டு மிச்ச பருப்பை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கலாம். ஸோ அதுக்கு பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கு 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து ரொம்ப பட்டா அரைக்காமல் கொரகொரங்கிற ஸ்டேஜில் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து 2 வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக நான் போட்டிருந்தேன், அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு பீட்ரூட் வந்து 1.5 பீட்ரூட் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வடை மாதிரி நார்மலாக பருப்பு வடை செய்வோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வடை ஷேப்பில் நல்லா தட்டி வச்சுக்கோங்க. கடாயில் வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த வடையை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பீட்ரூட் வடைனா பீட்ரூட்டோட வாசனையே இதில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இன்றைக்கி நோன்பு திறக்க நான் என்னென்ன ஸ்பெஷலாக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் வடை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பீட்ரூட் எக் டிக்கா பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஸ்மூதி பண்ணியிருக்கோம். வாட்டர்மெலன் ஜூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.